இன்றும் பாதுகாக்கப்படும் ராமர் பயன்படுத்திய 3 இடங்கள். உங்களுக்கு ராமரை பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீராமனு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சுக்ரீவா குகை. ராமரும் லட்சுமணரும் இங்க இருக்கிற ஒரு கல் பலையில தான் உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்க உட்காந்து பேசுற தடயங்கள் இன்னும் அங்க இருக்கு. வாலி சுக்ரீவன் சண்டைக்கு பிறகு சுக்ரீவா இந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்காரு. இங்க ராமரும் லட்சுமணனும் சுக்ரீவா பார்க்க வந்துட்டு போன தடயங்களும் ஆதாரங்களும் ஏகப்பட்டது இருக்கு. அதனாலேயே அந்த குகையை இப்போ ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. யாரையும் உள்ள போய் பார்க்கவே முடியாது, வெளியில் நின்று மட்டும்தான் பார்க்கவே முடியும். ரெண்டாவது ராம் சேது பாலம். இது பலருக்கும் தெரிஞ்ச பாலம் தான். கடல்ல மிதக்கிற இந்த பாலத்தை இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இதை புராணங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு மேல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த காலத்திலேயே புராணங்கள் எழுதும் போது கண்டிப்பா அந்த இடத்துல உண்மையான ஒரு பாலம் இருந்திருக்கும். இதுக்கு சாட்சியா அங்க இருக்கிற பல கற்கள் இன்னமும் அந்த கடல் தண்ணியில மிதந்துகிட்டு தான் இருக்கு. மூணாவது ராமரோட கால்பாதம். ராமரோட கால்பாதம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட கோயில்கள்ல இருக்கலாம். ஆனா உண்மையான ராமரோட கால்பாதம் இதுதான். நம்ம அதுக்காக தான் இந்த கால்பாதத்தை ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனா கூட கால்பாதத்தை தொடவே முடியாது. கண்ணாடிக்குள்ள தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க மேல இருந்து தான் பார்க்கவே முடியும்.